டோனி 8 கில். டோனியும் படுத்தவன் தான். 50 பேர் அலைவு. மேட்ச் முடிய போகுது. யார் வெற்றி பெற போறாங்கன்னு தெரியலையா? ராட்ரிக்கு ரொட்டேஷன்ல ராட்ரிக் ஐவரிலாம் வேற இடத்துல இருக்கானுங்க எல்லாம் வெறியா. அதுக்கு சோலோ டிராஃபி தான் தரா. இது 5000 ரூபீஸ் பரிசு. 5000 ரூபீஸ் பரிசு வேற இருக்கு. நியூ டீம்ஸ்க்கு சான்ஸ் கொடுக்கலாம் ப்ரோ. இப்படி ஒரே டீம் மெம்பர்ஸை ப்ளே பண்றதுக்கு நியூ டீம்ஸ்க்கு எங்க ப்ரோ இருக்கு? எல்லாரும் இவங்க ஒருத்தர் தான் டிசிப்ளின் ஆகாங்க. மற்ற டீமுக்கு டிசிப்ளின் இல்லாம யாரையும் வெளியே தூக்கி போட முடியாது. அது ஒரு பிரச்சனை இருக்குல்ல. ஸ்கையோபி 7 கில்னா அப்படியா? நான் ஸ்கையோபி வந்து ரோமியோ டீம் தானே போட்டோம். ஐமிரமோ டீமா? 3.0 வா? போடு மாமாலே. ஸ்கையால தான் எனக்கு ஒரு பாயிண்ட் வர போகுது போலயே. ஸ்கை எங்க நம்பர் 76. ஆமா 7 கில். ஓகே ஓகே. ராட்ரிக் வட்டமிட்டு கொண்டிருக்கான். 2 கில் எடுக்க கூடாது. கில்ஸ் பிளஸ் பிளேஸ்மெண்ட். ஓடு 3வது கில். மாசில் சேவ் 4வது கில். இல்லையே அதுவும் அந்த கில் வரலையே ராட்ரிக்கு. போயிடுச்சா என்னாலும் அடிக்கல போலயே. ராட்ரிக் நோக்கி ஒரு கார் வருது. டாப் 5 இருக்கவங்களுக்கு மட்டும் தான் பாயிண்ட். எல்லாரும் பொசிஷன் ஹோல்ட் பண்றாங்க. ஜோன் சின்னதா இருக்கு. அபியோபிஸ் ஜோனோட சென்டர் போயிட்டான். எஸ்என்டி ஸ்போர்ட்ஸ்ல எஸ்என்டி சுட்டி ஓஜி இருக்கான். இவங்க எல்லாம் லைனா உட்கார்ந்தாங்கன்னா அவங்க டீமை பார்க்க முடியும் ஈஸியா. ஒவ்வொரு டீம்ல எவ்வளவு பேர் உயிரோடு இருக்காங்கன்னு. அடுத்த மேட்ச்ல லைனா உட்காருங்க. அப்பதான் வந்து எத்தனை பேர் உங்க டீம்ல என்ன உயிரோடு இருக்காங்க. எஸ்என்டி நரோட்டோ இருக்கான். ஓகே. சண்டானா பாரதி ப்ரோ இன்னைக்காவது அவங்க டீம் ஜெயிக்குமா அப்படின்னு பாக்குறாரு. சோலோலையாது கேப்சன் இருக்கான். சிம்பா இருக்கான். போடு சிம்பா 3 கிலோ. கேப்சன் வித் பிஆர்டிஎம். கேப்சன் கிட்ட பிஆர்டிஎம். சோலோ நாயகி யுவாங்க. சிங்கப்பெண்ணுங்க. சிவா அகால மரணம். பிரியா கேமி அகால மரணம். ஜெசி கேமி அகால மரணம். சோலோல கூட விளையாட முடியவில்லை பெண்களால. சோலோல கூட மரணம் அடைகிறான். கேட்டானா நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3, நம்பர் 4 அப்படின்வாங்க. ஆனா அங்கேயுமே மரணம் நடந்துட்டு இருக்கு. மரணம் உங்களை முத்தமிட்டு கொண்டிருக்கிறது. இன்னைக்கு இதுலயாவது ஒரு பாயிண்ட் எடுப்பாங்கன்னு பார்த்தா இதுல கூட ஒரு பாயிண்ட் எடுக்க மாட்டேங்கிறாங்க பெண்கள். அன்னைக்கு நடந்த ஒரே ஒரு ஃப்ளூக் வெற்றி தானா? அதுக்கப்புறம் வெற்றியே கிடையாதா? பாப்பா கைஸ் லெட்ஸ் see ப்ரோ. ஸ்குவாட் வாரா இருந்தா நல்லா இருக்கும். வேல்முருகன் ப்ரோ அது ஒண்ணு தான். ஐவரி அகால மரணம். 2.0 ஐவரி அகால மரணம் அடைதான். சாக்கோ அகால மரணமா 2.0 இருக்காங்க. சாக்கோ ராட்ரிக்கு டோனி 3 பேரும் 2.0 ஒரு பாயிண்ட் எடுக்கிறதுக்காக காத்திருக்காங்க. டாப் 5 வர முடியுமா இவங்க? இதுலயா பிடிஎஸ் மொபைல்ல பாத்தீங்கன்னா ஜியோசோஜி கோட் மட்டும் இருக்கான். அவங்க 2 பேர் பாயிண்ட் எடுக்கிறதுக்கு அவங்க டீமுக்கு பாயிண்ட் எடுத்து கொடுக்கறதுக்காக வலிமேல் வீல் வைத்து காத்திருக்காங்க. கலாமோஜி பக்கத்துல இருக்கான். யாராவது டீம்ல அப்புறம் யாரு? பிடிஎஸ் கிசா தின்னோபி டீம் ராக்கி வாய் டீம்ல வந்து கிசா மட்டும் தான் இருக்காங்க. அவங்க டீம்ல பாயிண்ட் எடுக்கிறதுக்காக போராடி கொண்டிருக்காங்க. சிம்பா டீம்ல சிம்பா அரும்பா கும்பா கேப்சன் இருக்கான். எஸ்என்டில 2 பேரு யுவிஓபி ஃபெர்டின் மொரட்டு குஞ்செல்லாம் வந்து ரேண்டம் பிளேயர் ஜெயிச்சிட்டா வெறும் காசு மட்டும் போயிடும். மற்ற டீமுக்கான பாயிண்ட் அகால மரணம் அடைஞ்சிருக்கு. லெட்ஸ் see guys ப்ரோ. சீசன் வாரையே வேஸ்ட் பண்ற மாதிரி இருக்கு ப்ரோ. வேல்முருகன் ப்ரோ ஓகே தல ஒன்னும் தப்பு இல்ல வேஸ்ட் பண்ணா ஒன்னும் தப்பு இல்ல. மறுபடியும் இது பண்ணிக்கலாம். வேஸ்ட் ஆகட்டும். தப்பு இல்ல வேஸ்ட் ஆகுறதுல அதுல ஒண்ணும் கிடையாது. வேஸ்ட் ஆகட்டும். 4 கில் சாக்கோ. ராட்ரிக்கு எத்தனை கில்? ராட்ரிக்கு 2 கில். டோனி 8 கில். ஓடோ இவங்க அணி வீணுமே பயங்கரமா பாயிண்ட் எடுத்திருக்காங்க. ஆமா ஐவரி மட்டும் தான் காலம் வர்றோம். பாப்போம் வேற யாரு ரவுடியோபி எல்லாம் பாரு ஜோன் அவுட் சைடுல இருக்காங்க. யுவிஓபி ஜோன் அவுட் சைடு. மேக்ஸி அவுட். கேப்சன் சிம்பா 2 பேரும் அவுட் சைடு. கேப்சன்லாம் வந்து இதுல வந்துட்டு இருக்கான். 30-40 பேர் அளவு இருக்காங்க. பாப்போம் ப்ரோ. இன்க்ரீஸ் த ஜோன் ஸ்பீட் அண்ட் ஹீல் பேட்டில் பண்ண முடியாத மாதிரி வை ப்ரோ. சோலோ 1 2 மட்டும் இல்ல ப்ரோ. இது இருக்கட்டும் நல்லதா இருக்கும். லெட்ஸ் see guys ப்ரோ. இதுக்கு ஸ்குவாட் போட்டுக்கலாம் ப்ரோ. மதன் மொக்கையா இருக்கு ப்ரோ. இது ஓகே தல மொக்கையா இருந்தா நம்ம டீம்ல நிறைய பேர் இதுவே ஸ்ட்ராட்டஜி மாதிரி தான் இருக்கு. அவங்க அணி வந்து பக்கத்துல தான் இருக்க கூடாது. மத்தபடி கவர் ஒரு கேப்சன் சாக்கோ வந்து கேப்சனோட இத முடக்குறான். கேப்சனோட பிஆர்டியே முடக்கப்படுகிறது. கேப்சனோட பிஆர் டாப் 5 வருவாங்களா? கேப்சனோட டாப் 5 வர முடியுமா? உடைக்கிறாங்க. கேப்சனோட இது எல்லா பக்கமும் உடைக்கிறாங்க. கேப்சன் அகால மரணம். சாக்கோ அடிச்சல கேப்சன் அகால மரணம். சாக்கோ டோனி கீழே ஒரே அடி வீரர்கள் ஒரே இடத்துல இருக்காங்க.
ரெனால்ட் மேல இருக்கான். டாப் 5 வர யாரா வர போறாங்க? டாப் 5 வர போக மணி அது. கிசா இன்னும் உயிரோட இருக்கான். கிசா 2 கிலோல மேல பறந்து கொண்டிருக்கான். தன் டீமுக்கு போராடி கொண்டிருக்கான். கிசா தினோபி ராக்கி பாய் அணி முன் வருமா? BTS 2.0 முன்னாடி வருவாங்களா? ப்ரோ அப்ப வெனஸ்டே வார் அவ்வளவுதான் ப்ரோ. வெனஸ்டே வார் கைவிடப்பட்டது. ஸ்குவாட் வார் உடைக்கப்பட்டது, அழிக்கப்பட்டது, ஒடுக்கப்பட்டது, உடை தெரியப்பட்டது. சோலோ 1 டுவோ வார் கொடுக்கப்பட்டது. சோலோக்கு 1 பாயிண்ட், டுவோக்கு 2 பாயிண்ட், ஸ்குவாடுக்கு 10 பாயிண்ட், ஆக மொத்தம் 13 பாயிண்ட் ஒரு வாரத்துக்கு. 2 வாரத்துக்கு 23 பாயிண்ட், 3 வாரத்துக்கு 39 சாரி 26 பாயிண்ட், 39 பாயிண்ட், 4 வாரத்துக்கு 49, 52 பாயிண்ட், ஒரு மாசத்துக்கு 52 பாயிண்ட், 2 மாசத்துக்கு 104 பாயிண்ட். 104 பாயிண்ட்ல யார் அதிகமான பாயிண்ட் எடுக்கிறாங்களோ அவங்க தான் அந்த சீசனோட வாரோட வெற்றி பெறுவாங்களே ஒழிய ஸ்குவாட்ல மட்டும் விளையாடுறவங்க வார் ஜெயிக்க முடியாது. இனிமேல் சோலோலையும் விளையாண்டாகணும், டுவோலையும் விளையாண்டாகணும். ஹோலிஸ்டிக்கா மொத்தமா ஜெயிச்சால் மட்டுமே சீசன் வார் அவங்களுக்கு கொடுக்கப்படும். ஸ்குவாடில் வந்து 4 வெறிகுண்டு போடுவதற்கு வார் பரிசு கொடுக்கப்படாது. படாது. போராடிட்டு இருக்காங்க எல்லா டீம்ஸுமே. டோனி 10 கில். இந்த இன்னைக்கு ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து பிளேஸ்மெண்ட் பிளஸ் கில் 10 பாயிண்ட். டோனி இப்ப டாப் 5 போனா 10 பிளஸ் 1 16 பாயிண்ட் எடுப்பான். 16 பாயிண்ட் எடுப்பான். லெட்ஸ் see guys, let's see. என்னக்காச்சு டிடிஎம் ஆர் இருக்குமான்னு தெரியல ப்ரோ. பேபி ஐபிஎல் இப்ப டிடிஎம் ஆர் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, பட் தெரியல. மார்ச்சுக்கு அப்புறம் பாப்போம். டோனி இருக்காரு. ஐயோ பக்கில சுத்திட்டு இருக்காரு. டோனி சொல்லி இருக்கான் டாப் 10 குள்ள வரணும், டாப் 10 குள்ள வரணும். பேர்னா எப்படிதானோ ஒண்ணுமே புரியல. யாரா இருக்கா? டோனி, சாக்கோ, கிசா, மாஸ்டர்ஸ் லைவ், அபியோபி, யூடியூப்ல வந்து ரவுடியோபி, ஃபெடினி எல்லாமே வார டீம். எல்லாமே வார டீம் பா. எல்லாமே வார டீம். எல்லாமே வார டீம். டோனி மட்டும் தான் 10 கில்ல. டோனி 10 கில்ல. டோனி 10 கில் எடுத்துறான். 2.0 வெட்டி வருவாங்க. 2.0 வெட்டி ஒரு பாயிண்ட் எடுத்து முன்னாடி போவாங்க. சாக்கோ முன்னாடி போவாங்க. டோனி அகாரம். ரோமியோ அடிச்சல 2.0 அகாரம். மாலதே மொத்தம் வெட்டாது. ரோமியோ 3 கில். சாக்கோ மட்டும் தான் இருக்கான். 2.0 இப்ப சாக்கோ மட்டும் தான் இருக்கான். முதல் மேட்ச்ல 2.0 தவறு இருக்குது. 3 பேர் அகாரம் வரணும்னாங்க. டாப் 5 குள்ள வந்தாகணும். வந்தாதான் 6 + 6 12 பாயிண்ட். இப்போ சாக்கோ பாயிண்ட் எடுத்துறாங்களா? மத்த 4 மேட்ச்ல சாக்கோ ஜெயிக்கிறதுக்காக தான் அவங்க 3 பேர் போராட வேண்டியது இருக்கும். பாப்போம் யார் எடுக்கிறாங்கன்னு. டாப் 9 இந்த 4 பேர். ஆமா 4 பேர் மாஸ்டர் கால வரணும் மச்சான். 8 ஓகே. அவ்வளவுதான் பெட்டினா கால வரணும். 6 டாப் 6 குள்ள வராங்க. டாப் 6 குள்ள வராங்க. அதே மாதிரி ஒரு இண்டிவிஜுவல் பிளேயர் ஜெயிச்சா மட்டும்தான் அவங்க டீமோட மொத்த வெற்றியும் கொடுப்பமே ஒழிய இந்த மேட்ச்ல சாக்கோவும் அடுத்த மேட்ச்ல டோனி ஜெயிச்சா 2 பேருக்கும் ஈக்குவல் பாயிண்ட் கொடுக்கப்படாது. இண்டிவிஜுவல் பிளேயர் யாரு இன்னைக்கு ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் வெற்றியாளர்கள், அந்த டீமோட வெற்றியாளர்கள். 2 பேரோட பாயிண்ட ஆட் பண்ண மாட்டோம். ஒரே ஒரு பிளேயர் தான், எந்த ஒரு பிளேயர் ஜெயிக்கிறாரோ அவங்களோட டீம் மட்டும் தான் ஒரு பாயிண்ட் கொடுப்போம். சோ 3.0ல 3 பேர் இருக்காங்க. யாரு? ஆமா அபியோபி, ரோமியோ, ரவுடியோபி வந்தது அவங்க டீம் அணி வந்தது. ஓகே ராக்கி பயானில கிஸ்ஸா அவங்க டீம்ல யார் ஜெயிக்க வைக்கிறாங்கன்றது முக்கியம் இல்ல. ஹையஸ்ட் ஸ்கில் யார் இருக்கிறாங்களோ அவங்க தான் பாயிண்ட். 6 பேர் டாப் 6ல வரைவாங்களா? 2.0 சாகோ சென்டர் கொண்டு இருக்கிறார். சாகோ ஓடி கொண்டு இருக்கிறார். ஒளியாத கொண்டு இருக்கிறான். அங்க வர எப்படி கால எத்தனை பாய் அங்க வர எப்படி பார்த்துட்டு இருக்காங்க. அங்க வர டாப் 5 வரதுக்கு போராடிட்டு இருக்காங்க. டாப் 5 வருது. போராட்டம் நடந்துட்டு இருக்காங்க. அவங்க டீம்ல அடிச்சுக்கிறாங்க. அபியோபி ரோமியோவை கொண்டுட்டான். அவங்க டீம்ல ஒரு அகாலம் நடந்தது. அவங்க டீம்ல ஒரு அகாலம் நடந்துச்சு. 6 பாயிண்ட். டாப் 3 குள்ள வந்தாங்க. டாப் 3 குள்ள வந்தாங்க. 2.0 டாப் 3 குள்ள வந்தது. மறுபடியும் அவங்க டீம்ல அடிச்சுக்கிறாங்க. அபியோபி மறுபடியும் அவங்க டீம்ல இருக்க 3 பேரை கொண்டுட்டான். அவங்க டீம்ல இருக்க 3 பேர் அபியோபியா 2.0 6 + 8 9 15 பாயிண்ட். அபியோபி 8 + 9 ஒரு 17 பாயிண்ட். 17 பாயிண்டா? என்ன நடக்க போகுது கைஸ்? யார் ஜெயிப்பாங்க? கால வரலாமா? மரண முத்த விட்டதா? மரண உம்மா கொடுத்ததா? அபியோபி பாயிண்ட் யார் எடுக்க போறா? பாயிண்ட் யார் போக போகுது? 2
2.1 மூணாவது மேட்சோட பாயிண்ட் கைப்பற்றியது 7 பிளஸ் ஒரு 10 17 பாயிண்ட் எடுக்கப்பட்டது. போடு முதல் மேட்சை மொத்தம் கொண்டாடா வைக்கப்பட்டடா. ஓ நோ கைஸ். இப்போ மேட்ரு அடுத்த 4 மேட்ச்லயும் 2.0ல சாக்கோ தான் பாயிண்ட் எடுக்க வைக்கணுமே ஒழிய ஆமா வேற யாராவது பாயிண்ட் எடுத்தா அகால மரணம் வரைவாங்க 2.0. அதனால சாக்கோக்காக அவங்க விளையாட வேண்டியது இருக்கும். இனிமேல் பார்க்க போறீங்க டீமோட சினர்ஜி ஆட்டத்தை.